இன்னைக்கு கல்யாணம் வேணாம் பாருங்க, நாளைக்கு கோயிலுக்குள்ள போகணும் பாருங்க, அப்புறம் வேற யாராவது கூட்டிட்டு வந்து நிப்பாங்க. இதெல்லாம் நான் சொல்ற மாதிரி நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் ஆம்பளைங்க நாம எதுக்கு இருக்கோம்? ஆளாளுக்கு ஒரு சேலை கட்டி தெரியும். பழக்கம் பண்பாடு இது எல்லாம் இருக்கு. நம்ம பெருமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. சரியா? என் சிங்க குட்டி சாப்பிடியா? எல்லா வருஷமும் நீங்க தானே பொங்கல் வைக்கிறீங்க. இந்த வாட்டம் வச்சுக்கிட்டோம். வீட்டு முன்னாடி வைக்கிறாங்க, கோயில் முன்னாடி தானே வைக்கிறாங்க. கோயில் முன்னாடி பொங்கல் வைக்கணும்னானுங்க, சாமியை பார்க்கணும்னு சொல்லுவானுங்க, திருவிழா நாங்கள் நடத்தணும்னு சொல்லுவானுங்க. அவனுங்க அடிக்கிற மணிக்கு நாங்கள் சாமி கும்பிடணுமா? இது கோவில் பிரச்சனை இல்லை, எங்கள் கௌரவ பரம்பரை பிரச்சனை. இதில் நீங்கள் தலையிடாதீங்க. பரம்பரைக்கு ஒன்றுன்னா யாராக இருந்தாலும் வெட்டுவோம். போன வருஷம் அவனை வெட்டினீங்க, இந்த வருஷம் இவனா? வருஷம் வருஷம் பண்டிகை கொண்டாடுறீங்களே தவிர ஜாதி மதம் வளர்த்த தவிர நீங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. நான் தான் படித்தாலும் டெக்னாலஜி வந்தாலும் சடங்கு சம்பிரதாயத்தை ஒழிக்காமல் உங்களால் அழிக்க முடியாதுடா.